சாகுற வரைக்கும் எனக்கு அரவிந்த் மேலே இருக்கிற லவ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மேபி ஒரு மெச்சோர்ட் வே ஐல் பி எக்ஸ்பிரஸிங் இட்னு வச்சுக்கோங்களேன். நான் அரவிந்த் மேலே இருக்கிற லவ்வை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கம்பேனியன் வந்தால் மட்டும்தான் என்னோட எமோஷன்ஸையும் என்னோட ஃபீலிங்ஸையும் நான் ஹைட் பண்ணாமல் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். ஒரு 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 கம்பேனியன் வராங்க, அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ அரவிந்த் மேலே வச்சிருக்கிற அன்பு, அந்த பாசம், அது எல்லாத்தையுமே நான் உள்ள மறைச்சிக்கிட்டு இன்னொருத்தவங்களுக்காக ஒரு பொய்யான வாழ்க்கையை நான் வாழ முடியுமா? அதுக்காக தான் ரைட் நவ் ஐ டோன்ட் நீட் அ கம்பேனியன். இது நிறைய பேர்த்துக்கு புரியும். ஏன்னா நம்ம இருக்கிற சொசைட்டி ப்ரெஷரில் என்ன இருக்கும்னா, கண்டிப்பாக தனியாக வாழ முடியாது. 40 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே ஒரு கம்பேனியன் தேவை. அதுக்காக உலகம் எப்படி வாழுதோ அந்த மாதிரி நீ ஒத்து வாழ்ந்து போய்க்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த சுச்சுவேஷனில் நம்ம மாறி ஆகணும். ஆனால் உண்மையாக ஓப்பனாக என் மனசுக்குள்ளேருந்து வர்றது விஷயம் இதுதான். மை லவ் டுவர்ட்ஸ் அரவிந்த் இஸ் ஃபார் எவர். ஆனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு பர்சன் அவங்க பார்த்துக்கிறாங்களா? ஹீ கேன் பி மை கம்பேனியன்.